அனைவருக்கும் வணக்கம். இந்த கொஸ்டின் நல்லா கவனிச்சு பாருங்க. தமிழ்நாட்டின் முதல் பாரம்பரிய பல்லுயிர் தலம் எது? மதுரை அரிட்டாப்பட்டி, திருநெல்வேலியின் வைகைக்குளம் மற்றும் கோவை வேளாண் கல்லூரி ஆகிய 3 இடங்களை கடந்த டிசம்பர் மாதம் பல்லுயிர் சூழல் மண்டலமாக அடையாளம் கண்டு தமிழக அரசு அறிவித்தது. இதில் அரிட்டாப்பட்டியை தேர்வு செய்ய காரணம் அங்கிருக்கும் இயற்கையின் கொடைகளே ஆகும். மேலூர் தாலுகாவில் உள்ள சிறிய கிராமமான இங்கு 7 பாறை மலைகள் உள்ளன. அதில் கிபி 7 8ஆம் நூற்றாண்டில் முற்கால பாண்டியன் வடிவமைத்த குடைவரை சிவன் கோவில், 2000 ஆண்டுக்கு முந்தைய சமணர் படுக்கைகள் உள்ளிட்டவை தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இந்த மலைகளை சுற்றி வற்றாத நீர் ஊற்றுகளும் 100க்கும் மேற்பட்ட நீர்நிலைகளும் உள்ள சூழலில் 1200 வகையான மீனினங்கள், 60 வகையான பூச்சி இனங்கள், 300க்கும் மேற்பட்ட அரிய வகை பறவை மற்றும் விலங்கினங்களும் வாழ்ந்து வருகின்றன. காலப்போக்கில் நிகழ்ந்த இயற்கை மாற்றங்கள் மற்றும் இயற்கை விரோத செயல்களால் பல்வேறு அரிய வகை உயிரினங்கள் அழிந்துவிட்டன. இதன் காரணமாகவே அரிட்டாப்பட்டி கிராமம் பல்லுயிர் சூழல் மண்டலமாக அடையாளம் காணப்பட்டு அறிவிக்கப்பட்டது. தமிழ்நாட்டின் முதல் பாரம்பரிய பல்லுயிர் தலம் அரிட்டாப்பட்டி. ஆப்ஷன் சி சரியான விடை. இந்த காணொலி பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.